சிறகடி காசை அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா கிறிஷுக்கு வந்து ஒரு டெஸ்ட் வைக்கணும்னு சொல்லிட்டு கிறிஷை அடித்து அந்த பையனோட அப்பா வந்து சொல்லுவாங்க. அந்த டெஸ்ட்டில் கிறிஷை பாஸ் பண்ணிட்டு அவனை மன்னிச்சு விட்டுறேன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால முத்துவும் மீனாவும் கிறிஷை வந்து ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அந்த அடி வாங்கின பையனோட அப்பாவும் ஸ்கூலுக்கு வந்திருப்பாங்க. கூடவே ஒரு வக்கீலை கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. அந்த வக்கீல் வந்து பார்த்திங்கன்னா கிறிஷுக்கிட்ட கேள்வி கேட்பாங்க. நீ எதனால் இந்த பையனை அடித்து அந்த மாதிரிலாம் கேட்கவும், இந்த மாதிரி எங்கள் அம்மா வந்து எனக்கு இருக்காங்க, ஆனால் என்னை பார்க்க வரமாட்டாங்க, அதை வச்சு இவன் கிண்டல் பண்ணான், அதனால தான் அவனை அடித்தேன்னு சொல்லவும், ஒரு ஆப்பிளையும் பக்கத்தில் பணக்கட்டையும் வச்சு இதில் அவனுக்கு எது வேணுமோ எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு கிறிஷிக்கிட்ட சொல்லுவாங்க. கிறிஷி பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வந்து அந்த ஆப்பிளை தான் வந்து எடுத்துப்பான். உடனே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்ல பையன் தான், இந்த பையன் வந்து தெரியாமல் தான் பண்ணியிருக்கான்னு எனக்கு நல்லாவே புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடிவாங்கின பையனோட அப்பா வந்து சொல்லுவாங்க. இந்த பையன் வந்து ஆப்பிளில் தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் மனசார வேண்டிக்கிட்டேன், தெரியாமல் தான் அந்த பையன் பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டு நானும் இப்போ புரிஞ்சுக்கிறேன். உங்களை மாதிரி நல்லவங்க கூட இருக்க வரைக்கும் அந்த பையன் எந்த ஒரு தப்பு செய்ய மாட்டான். ஸோ இனிமேல் வந்து நல்லதை சொல்லி கொடுத்து வளங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடி வாங்கின பையனோட அப்பா வந்து சொல்கிறாங்க. சரிங்க, ரொம்ப நன்றி, கிறிஷோட வாழ்க்கையை நீங்கள் காப்பாற்றிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்து கிறிஷும் பார்த்திங்க அப்படின்னா ஆபத்துலேருந்து தப்பிச்சிட்டான். முத்துவும் மீனாவும் சேர்ந்து கிறிஷை வந்து காப்பாற்றிட்டாங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.